உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியுமோ அத்தனை படித்து முடிச்சுங்க. சரியா? ஹலோ தம்பி, சுகம் தானே? படிக்கீங்களா? பாட்டு பிடிக்கலாமா? ஐலேசா அஞ்சாவது பாட்டு.
ஆட்டுக்குட்டி. எட்டாவது பாட்டு. எட்டாவது பாட்டு. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி. பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டு தட்டிருக்கீங்களா? ரொம்ப உற்சாகமாக பண்ணிருக்காங்க. ஆளுநர் நன்றி நாளோட குழந்தைகள் பாராட்டு வாயினால புதிய உண்டாக செய்து இருக்கிற மாதிரி பெரிய ஆளுங்களோட சின்ன பிள்ளைங்க தான் நிறைய வந்துருக்குறாங்க. ஆளுநர் நன்றி சின்ன பிள்ளைங்க தான் ஆளுநர் ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால் சின்ன பிள்ளைங்க நிறைய வந்துருக்காங்க. நாமும் அவருடைய பார்வையில் சின்ன பிள்ளைங்க ஆளுநர் நன்றி. ஜபநடத்துகிற சிஸ்டர் வருவாங்க. அந்த சிஸ்டரோட மகா பொண்ணு இன்னைக்கு வந்துருக்கிறா. அவன் வந்து ஜப நடத்துவான். இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த பாடல்களையே நன்மையாக நல்லபடியாக முடித்து தந்தாரு. நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்போதும் கல்வி ஆசிரியர் வந்து ஜபம் நடத்துவாங்க. அதுக்கு பிறகு சாட்சி வேலை, அது பிறகு செய்திகள். எல்லாரும் நம்ம ஜபத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்காரு. டேவிட் வந்திருக்கும்போது ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாக்ஸ் வந்து ஒன்று இருக்கிறதுனால சவுண்ட் நல்லா கேட்க மாட்டேங்குது, அதனால் 2 பாக்ஸ் வைக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். வந்திருக்கிறவங்க நீங்களும் அதை ஒரு காணிக்கையாக என்ன செய்யலாம், தாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை
இப்போதைக்கு யாருமே எந்த காரியத்தையும் காணிக்கேன்னு நாங்கள் கேட்டதில்லை. அவர் சொன்ன உடனே அன்றைக்கே ஒரு காலையில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரேயர் நடத்துகிறோம். அந்த ஜபத்தில் உள்ளவங்க வந்து ஒரு 4 சகோதரி 500 கொடுத்தாங்க. ஒரு சகோதரி 200 காலையில் வந்து சொல்லி போனாங்க. இன்னைக்கு இந்த சகோதரி 700 ரூபாய் தந்துருக்காங்க. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவர்கிட்டோம்னா அடுத்த மாதத்தில் நமக்கு வாக்கு வாங்கணும். அதுக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஜபத்தில் அதுக்காக நான் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா எங்களுக்கு கூட அது தோணலை. அவங்களுக்கு மனசில் ஆண்டவர் பேசி இந்த காரியத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆண்டவரை நம்ம துடித்து பாடுறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஒரு சைடு தான் கேட்குது, 2 சைடு வச்சாதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து அதிசயமாக இந்த காரியங்களை நடத்தியிருக்காரு. இன்னும் ஆண்டவருமானால் அவருடைய திட்டத்தின்படி அடுத்த மாதத்தில் நம்ம பாக்ஸில் பரிசை செய்யணும். அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் நம்ம கரங்களை தட்டி பாடலாமா?
நம்ம ஜெபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் மனத்திலிருந்து ஏசப்பா கிட்ட இன்னும் அவங்க அன்புக்காக நன்றி செலுத்தலாமா? கரங்களை தட்டி பலவித சோதனையா உலகிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீர் புது இருதயம் தந்துவிட்டீர் பலவித சோதனையா உலகிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீர் புது இருதயம் தந்துவிட்டீர் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர் எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்களை எங்கள் தேவனே எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்களை அப்படின்னு ஜபத்தை கேட்கறதுக்காக நன்றி செலுத்தலாம். இன்னும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நேற்று கூட எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான். என்னாச்சுன்னா நாங்களாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல ப்ரேயர் பண்ணுற லைஃப் தான். அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, ரெண்டு பேரும் அவ்வளோ சண்டை. இதே மாதிரி கிறிஸ்துவ அறிஞ்ச பிள்ளைகளே இவ்வளோ சமாதானம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்போ புரட்சியாக நம்ம யோசிச்சோம்னா நிறைய இடத்துல பார்க்கும்போது டைவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறது ஃபுல்லாகவே கிறிஸ்டியன்ஸ் தான். இந்த வேலையை நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் யூத் ஸ்டேஜ்லேயே சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிடுறாங்க. இன்னும் பார்த்தோம்னா கல்யாணம் ஆகியும் சமாதானம் இல்லை. அந்த வீட்டில் ஏசுவ பிறகு நம்ம கிறிஸ்மஸ் டைம்லாம் சொல்லுவோம், ஏசுவா வந்து இருதயத்தில் பிறந்திருக்காங்க, அதான் கிறிஸ்மஸ்னு. ஆனால் நம்ம ஏசப்பா எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம கூட இருக்கணும், சமாதானத்தை தேவைன்னா இருக்கணும். நம்ம பைபிளில் பார்க்குற ஏசாயில அது சமாதான பிரபு. அதே மாதிரி நம்ம குடும்பத்திலையும் இங்கே இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் நிறைய பேர் குடும்பத்தில் கூட சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஏசப்பா சமாதானத்துக்காக வல்லவராக இருக்கிறாங்க. எல்லாரும் உலகம் போட்டு ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு உட்காரலாமா? ஏசப்பா நீங்கள் சமாதானம் கொடுங்க, எங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் கொடுங்க. நிறைய இடத்துல பார்க்குறோம் சமாதானம் இல்லை. ஒரு பெயர் வைக்கிறது இல்லை, சின்ன பாப்பாவுக்கு பெயர் வைக்கிறதுல கூட ஒரு சமாதானம் இல்லை. இந்த பெயர் ஃபஸ்ட்டு 2 பேர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் முன்னாடி வைக்கணும், இதெல்லாம் பின்னாடி வைக்கணும்.
ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இன்னும் பார்த்தோம்னா இதுக்கு நானே சாட்சின்னு சொல்லலாம். நான் 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதினேன். ஓகே, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நீட் வேணாம்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஓகே, எல்லாமே ஓகே தான் சொன்னாங்க. லாஸ்ட்டு வேணாம், நம்மளால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம். நீட் தான் நான் சின்ன பிள்ளைலேருந்தே கண்டிப்பாக நான் 12th 11th 12th வரைக்கும் எல்லாமே ஏன் இஷ்டம் தான், யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் நான் 12th முடிச்சதும் நீட் எக்ஸாம்ஸு எங்கள் வீட்டில் ஓகே சொன்னாங்க, எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீட் வேணாம்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அண்ணனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, நீட் போக வேணான்ட்டு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு டாக்டர் வந்து பேசினாங்க, அவங்கள அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க மெடிக்கல் ஃபீல்டு வேணாண்டா, உனக்கு சீனியர்ஸ் நிறைய பேர் மெடிக்கல் ஃபீல்டு இருப்பாங்க, அதனால இப்போ வரைக்கும் வேறு ஏதாவது போடு, கம்ப்யூட்டர் போடுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அண்ணா ஐடி எடுத்து சூஸ் பண்ணிட்டான். இப்போ நான் ஐடி ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டேன். இப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, ஒருவேளை ஏசப்பா என்ன வேறு விதமாக வேறு வழியில் என்னை உயர்த்தணும்னு ஏசப்பா சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இந்த வேலை ஒருவேளை நீட் எடுத்துருந்தேன்னா சப்போஸ் அதுலேயும் பாஸ் ஆகலைன்னா திருப்பி எழுதிட்டு ஒருவேளை பாஸ் ஆகி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் எழுதுறேன்னா நம்மளால தாங்க முடியும். இப்போ நம்ம பார்த்தோம்னா நீட் எக்ஸாம் மட்டும் ஒரு முடிவே கிடையாது. அதை தாண்டி நிறைய இருக்கு, நிறையா ஐடி இருக்கு, நிறைய கோர்சஸ் இருக்கு. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா நீட்டு, டாக்டர், லாயர் இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதில் தான் நம்ம போகணும்னு சொல்லி நம்மளோட யூத் ஸ்டேஜ்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட சித்தத்தை விட்டுட்டு ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீங்கள் எப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஒருவேளை நான் இப்போ யோசிக்கிறேன் 11th நான் குரூப் எடுக்க போனாலே இன்னும் ஏசப்பாக்கு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தா அப்போவே ஏசப்பா என்ன வேறு விதமாக நடத்திருப்பாங்க. ஆனால் எனக்கு ஏசப்பா இன்னொரு வாய்ப்பு சொல்லிட்டாங்க. இன்னும் நான் நீட் தான் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துருக்கேன். ஆனால் எப்படியும் ஏசப்பா என்ன நடத்துகிறாங்க. அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் மைண்ட் வேணும். சொல்லி ஏற்றுக்கவே முடியாது, இதுதான் இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க விலைமற்ற உயிரை அவங்க மாய்ச்சிக்கிறாங்க. நிறைய பார்க்குறோம், நீட் எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட் வர முன்னாடி அந்த பிள்ளைங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அதனால நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்கிட்ட அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதே மாதிரி இந்த பிள்ளைங்களோட மனப்பக்குவம் மாறிருக்காங்க. நம்ம இப்போ சொல்லிக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைலேருந்தே பிள்ளைங்க ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டீச்சர் தான் ஆவேன், டாக்டர் தான் ஆவேன். ஆனால் ஒரு டைமில் அது நடக்கலைன்னா அவங்கள அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதுக்காக நம்ம சொல்லிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த வெளியில் ஏசப்பா, சிறுவர்கள் முதல் ஏசப்பா, பெரியவர்கள் ஆகிற வரைக்கும் எப்படி இருக்கணும், எந்த படிப்பு படிக்கணும்னு அவங்களுக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம்ப்பா. இல்லைன்னா அவங்க இதுதான் சொல்லி அவங்க உயிரை மாய்ச்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏசப்பா இந்த வேலையை நாங்களும் நிறைய பேர் கூடியிருக்கிறோம்ப்பா, சிறுவர் முதல் பெரியவர் வர இருக்கிறோம்ப்பா. இந்த வேலையை நம்ம பார்க்குறோம், அவங்க ஏதோ படித்து அதுக்கேற்ற சம்பளம் இந்த காலத்தில் அவங்களால வாங்க முடியலப்பா. நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க படிக்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும்ப்பா. ஆனால் அந்த வேலையில் உங்களோட சித்தத்திற்காக எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கணும். ஏசப்பா நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அந்த சித்தத்தின்படி நடந்துட்டு ஏசப்பா அந்த சிறு பிள்ளைங்களையும் அந்த வாலிப பிள்ளைங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பிள்ளைங்க ஏசப்பா. அவங்க இன்னும் எதிர்காலத்தில் வரும்போது ஏசப்பா நீங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி உங்களோட பிளான்னால அவங்க வளர்ந்து வரணும் ஏசப்பா. உங்களை சுயத்தினால வரக்கூடாது ஏசப்பா. அவங்க சுயத்தினால வந்தாங்கன்னா அது கொஞ்ச நாளாக அதை கைவிட்டுருவோம்ப்பா. அந்த வேலையில் அந்த சிறு வயதுலேருந்தே நாங்கள் ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் வெளியே இருக்கிற எல்லாரும்ப்பா அவங்க படிக்கணும், இது படிக்கணும்னு அவங்க ஒருவேளை அவங்க தீர்மானிச்சிருந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய சித்தத்தை கேட்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்கு பெரிய ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க ஏசப்பா. அதுக்கு முன்னாடி அந்த சிறுவர்களும் இல்லை அந்த யூத் பிள்ளைங்களும் அவங்க தன்னைத்தானே சுயமாக சிந்திக்கிறதுனால அவங்க நிறைய இடத்துல அவங்க தோல்வியிடையே நம்ம பார்க்க வச்சிருப்பா. நீங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி வழிநடத்துங்க ஏசப்பா. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம வீட்டிலும் நிறைய சிறுவர் இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லைன்னா படிச்சுட்டு வேலை பார்க்குற பிள்ளைங்க இருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தோம்னா எல்லாருமே சொல்கிறாங்க படித்து படிப்புக்கு வேலை கிடையாது, இன்ஜினியரிங் படிக்கிறேன் ஆனால் இப்போ வேற ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன்னு. இந்த வேலை நம்ம சொல்லிக்கலாமா ஏசப்பா? அவங்களை நீங்கள் என்ன திட்டத்துக்கு அழைச்சிங்களோ, என்ன நோக்கத்துக்காக அழைச்சிங்களோ ஏசப்பா, அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றிங்க ஏசப்பா. இன்னும் நிறைய படிப்பு இருக்கு ஏசப்பா. அந்த நீட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மட்டும் அந்த இது கிடையாதுப்பா. இன்னும் நிறைய இருக்குப்பா. அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல உயர்றதுக்கும் நீங்கள் உதவி செய்ய தெரியாத ஒரு சதத்து உயர்த்தி பண்ணலாமா? யாரோ ஒரு சதத்து உயர்த்தி நம்ம வீட்லையும் பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் அவங்க வளர்ந்து வேலைக்கு போகணும்ல.
ஏசப்பா. ஏசப்பா, உமால முடியாத காரியம் எதுவும் இல்லை ஏசப்பா. உமால முடியும் ஏசப்பா. படிப்பு கேட்ட வேலையை உன்னால ஆண்டவரை வாங்கி கொடுக்க முடியும் ஏசப்பா. நீர் ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, ஒரு விஷயம் இறங்குங்க ஏசப்பா. உமக்கு கோடி நன்றி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க என்னென்ன ஆண்டவரே மனசுல நினைச்சு ஏசப்பா எக்ஸாம் எழுதி போயிருப்பாங்க ஆண்டவரே, நம்ம பாஸ் ஆயிரணும்னுட்டு ஆண்டவரே, அவங்க பாஸ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு வேலை கிடைச்சிருந்து எவ்வளவு ஆண்டவரே சந்தோஷமா இருப்பாங்கப்பா. அவங்க சந்தோஷத்தை நீர ஆண்டவர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீ நிறைவேற்ற போற தெய்வம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உனக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள ஏசப்பா ஒருத்தருக்கு புருஷங்கள் ஆண்டவரே எவ்வளவுதான் பேசி பழகி இருப்பாங்க ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருவான்னுட்டு எவ்வளவு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆண்டவரே. ஏசப்பா, உனக்கு கோடி நன்றி ஏசப்பா. உங்க சந்தோஷத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, உனக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா. நீரே அழகா காட்டுங்க ஆண்டவரே. நீரே அழகுள்ள தெய்வம் ஆண்டவரே.